நெல்லை மாவட்டம் அம்பை அருகே மாஞ்சோலை தேயிலை எஸ்டேட்டில் ஆண்டாண்டு காலமாக பணியாற்றி வந்த தொழிலாளர்கள் கண்ணீர் மல்க விடை பெற்றனர். தனியார் எஸ்டேட்டின் குத்தகை காலம் முடிவடைவதால் தொழிலாளர்களுக்கு விருப்ப ஓய்வு அளிக்கப்பட்டு குடியிருப்புகளை காலி செய்து தொழிலாளர்களை வெளியேற வைத்த சோக கலந்த விவகாரம் பற்றிய தொகுப்பை தற்போது பார்க்கலாம். சந்தோஷமா போகும். 1963 ஆண்டு சிவாஜி கணேசன், சாவித்திரி நடித்து பஞ்சி அருணாச்சலம் தயாரிப்பில் கண்ணதாசன் கதை வசனத்தில் உருவான இரத்த திலகம் படத்தில் இடம்பெற்றுள்ள பசுமை நிறைந்த நினைவுகளே, பாடி தெரிந்த பறவைகளே என்ற பாடல் இடம்பெற்றிருக்கும். கல்லூரி தோழர்களான சிவாஜியும் சாவித்திரியும் கல்லூரி காலம் முடியும் நேரத்தில் இந்த பாடலை பாடி பிரிந்து செல்வர். அப்படித்தான் ஆண்டாண்டு காலமாய் தேயிலை வாசம் வீசிய மாஞ்சோலையில் மகிழ்ச்சியாக பொழுதை கழித்த மக்கள் இன்று கனத்த சோகத்துடன் வேறு ஒரு உலகத்திற்கு செல்லும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் தாலுகா மாஞ்சோலை மலை கிராமத்தில் 95 ஆண்டுகளாக வசித்து வந்த 561 குடும்பத்தினர் அங்கிருந்து வெளியேறி வருகின்றனர். பாம்பே பர்மா ட்ரேடிங் நிறுவனத்தின் குத்தகை காலம் முடிவடைந்த நிலையில் மாஞ்சோலை எஸ்டேட் வனத்துறை கட்டுப்பாட்டில் வரவிருக்கிறது. இதையடுத்து தொழிலாளர்கள் அனைவருக்கும் விருப்ப ஓய்வு வழங்கப்பட்டு குடியிருப்புகளை காலி செய்துவிட்டு வெளியேற கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளனர். ஓய்வுக்கு ஒப்புக்கொண்ட தொழிலாளர்களுக்கு கிராஜுவிட்டி தொகையின் 25% காசோலையாக வழங்கியுள்ள தனியார் எஸ்டேட் நிறுவனம் மீதமுள்ள தொகையை 45 நாட்களுக்குள் வீடுகளை காலி செய்து செல்லும் போது வழங்குவதாக உறுதியளித்துள்ளது. அதன்படி தொழிலாளர்களுக்கு பணி வழங்குவதை வெள்ளிக்கிழமையோடு தனியார் நிறுவனம் நிறுத்திவிட்டது. இதையடுத்து தொழிலாளர்கள் கனத்த மனதுடன் மாஞ்சோலையில் ஒன்று கூடி தங்களது பல ஆண்டுகால பழைய சம்பவங்களை நினைவு கூர்ந்ததோடு பசுமை நிறைந்த நினைவுகளே பாடலை தழுதழுத்த குரலில் பாடி கண்ணீர் மல்க பிரியா விடை கொடுத்தனர். விடிய அரசை தேயிலை தோட்டத்தை எடுத்து நடத்தி தங்கள் வாழ்வாதாரம் காக்குமாறு 800 குடும்பங்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தும் மனமில்லாத மார்க்கண்டேயனாக பொம்மை முதல்வர் இருந்ததால் தொழிலாளர்கள் வெளியேறும் நிலை ஏற்பட்டுள்ளது. அது சரி, கருணாநிதி ஆட்சி காலத்தில் கொத்து கொத்தாய் மாஞ்சோலை எஸ்டேட் தொழிலாளர்களை கொன்றவர்களிடமா நீதி, நேர்மை, நாணயம் மற்றும் இரக்கத்தை எதிர்பார்க்க முடியும்? நியூஸ் ஜே செய்திகளுக்காக பன்ருட்டி அருள்முருகன். சந்தோஷமா போகும்.